ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான பகுதி நம்ம பார்க்க போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து கொடுங்க. அடுத்து இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் மிக முக்கியமான ஒரு பகுதி பார்க்க போகின்றோம். யாருமே இதுவரை அறிந்திராத ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். அது என்னடா முக்கியமான விடயம்? வாங்க பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு பாருங்க நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். நான் ஏன் வரணும்? எப்படி சொல்ற? நான் ஏன் வரணும், நான் ஏன் போகணும், நான் ஏன் கேட்கணும், இப்படியெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் பேசுகிறோம் இல்லையா? நான் ஏன் போகணும் அங்கே, நான் ஏன் சாப்பிடணும், நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் விளையாடணும், நான் ஏன் தூங்கணும், இப்படியெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம ஆங்கிலத்தில் அதிகமான வார்த்தைகளை பேசுவோம். இவ்வாறு பேசுகின்ற வார்த்தைகளை எப்படி நம்ம இப்போ பேச போகிறோம்னு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பிள்ளையே நீங்கள் கூடுதலாக வேற ஒன்றுமே நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. பிள்ளையே ஒரு சிம்பிளாக சொல்லுங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க. உதாரணம் கவனிச்சுக்கோங்க. நான் ஏன் வரணும்? அப்போ கேட்குறாரு, நீ கொஞ்சம் எங்கள் வீட்டை கொஞ்சம் பாவே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கேட்குறோம்? நான் ஏன் வரணும், அங்கே என்ன தேவை இருக்கு, ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ அதுக்கு பாருங்க, நான் ஏன் வரணும். அப்போ இதை அவன் போட்டால் அவன் ஏன் வரணும், அவள் ஏன் வரணும், நாங்கள் ஏன் வரணும், என்ன அதாவது நீ ஏன் வரணும், இவரெல்லாம் நம்ம சொல்லலையா? அடுத்த பாருங்க, நான் ஏன் போகணும், நான் ஏன் கேட்கணும். அடுத்த இவ்வாறான வார்த்தைகளை ஆங்கிலத்தில் இப்படி நம்ம பேச போகிறோம். சரி, அவளே பாவமா? இதுக்கு நீங்க கூடுதலாக பயன்படுத்த வேண்டியது என்னன்னு சொன்னா சுட். அப்ப சுட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தித்தான் நம்ம இன்றைக்கு பேச போகின்றோம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது நீங்க பையை போடுங்க, ரெண்டாவது சுட்டை போடுங்க, மூணாவது சப்ஜெக்ட் போடுங்க. சப்ஜெக்ட் சம்பந்தமா நான் சொல்றேன். சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் சொன்னா ஒரு வாக்கியத்துல முதல்ல வார பகுதி அதே நேரம் அது எழுவாய்களை குறிக்கும். அதாவது ஒரு செயலை செய்கின்ற நபரை குறிக்கும். யார் செய்கின்றார் அவர் தான் என்ன சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு? ஐ இருக்கிறாரு, ஹி இருக்கிறாரு. என்ன சப்ஜெக்ட் என்னென்ன இருக்காங்க? ஐ இருக்கிறாரு, அடுத்து என்ன ஹி இருக்கு, சி இருக்கு, அடுத்து இட், அடுத்து என்ன யூ, வி, தே, அடுத்து என்ன புளூரல் நேம், அடுத்து சிங்குலர் நேம் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் இருக்காங்க. இப்போ பாப்போம். முதலாவது நீங்க என்ன செய்யுங்க? வைய போடுங்க. அப்ப ஏன் என்ற கேள்விக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? வை. விளங்குதா? அப்ப வைய போட்டீங்க. அடுத்த சுட், வேண்டும். சுட் என்ன? வேண்டும். அப்ப நான் ஏன் அங்க போக வேண்டும், நான் ஏன் உணவு சாப்பிட வேண்டும், நான் ஏன் இங்க வர வேண்டும், நம்ம கேட்கிறோம் இல்லையா? நல்லா பாருங்க. ரெண்டாவது என்ன? சுட். மூணாவது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாரு? இந்த போட்டுகிறது. ஐ வரலாம், ஹி வரலாம், சி, இட், யூ, வி, தே. அடுத்து என்ன? பன்மை பெயர்களை நீங்க யூஸ் பண்ணலாம், அடுத்து ஒருமை பெயர்களை யூஸ் பண்ணலாம். அப்ப அத சப்ஜெக்ட் போடுங்க. மூணாவது. அடுத்து verb bun. verb bun என்பது நான் அடிக்கடி சொல்வது என்னன்னு சொன்னா verb bun சம்பந்தமா சொல்லுகின்றேன். என்ன சொல்லுகின்றேன்? நாம் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற அனைத்தும் verb bunல தான் பயன்படுத்திருப்பேன். ஓடுறோம், இருக்கிறோம், பாயிரம், நடக்கிற, இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னா சரி. visit, go, read, write, இதெல்லாம் என்ன verb bun. சாதாரணமா நம்ம பயன்படுத்துற verbகள். அப்ப முதலாவது why போடுறீங்க, ரெண்டாவது should போடுறீங்க, மூணாவது subject, அடுத்து என்ன verb bun நீங்க போடுங்க. போட்டு இந்த சென்டென்ஸை உருவாக்குறீங்க. இங்க கொஞ்சம் கவனிங்க. அப்ப நான் எழுதிக்கிறேன். நான் ஏன் வேண்டும், என்ன நான் ஏன் போக வேண்டும் என்று சொல்லுது. நான் சொல்றேன், நான் ஏன் வேண்டும் அப்படி சொல்றேன். நான் ஏன் வேண்டும். முதலாவது என்ன சொல்றேன்? வைய போறேன். ஃபார்முலா படி முதலாவது என்ன போடுறீங்க? வை. அப்ப வை. ரெண்டாவது என்ன? சுட். ரெண்டாவது சுட் போடுறீங்க. மூணாவது சப்ஜெக்ட். அப்ப ஐ. அங்கே சப்ஜெக்ட் அறிவதானே நான் தான் ஒரு வருஷத்துக்கு முதல்ல வராரு. அப்ப அவர் தானே சப்ஜெக்ட். அப்ப வை சுட் ஐ, நான் ஏன் வேண்டும், நான் ஏன் வேண்டும், அவன் ஏன் வேண்டும். why should he. பாருங்க, முதலாவது why போறீங்க, ரெண்டாவது should போறீங்க, மூணாவது சப்ஜெக்ட் போறீங்க. why should he, அவன் ஏன் வேண்டும். மூணாவது பாருங்க, அவள் ஏன் வேண்டும்.
முதல்ல என்ன போடுறீங்க பிள்ளைகள் why ரெண்டாவது should மூணாவது see போடுறீங்க சப்ஜெக்ட் அப்போ why should she அவள் ஏன் வேண்டும் நான் பாருங்க நாங்கள் ஏன் வேண்டும் why should we நாங்கள் ஏன் வேண்டும் why should we நாங்களே வேண்டும் இப்போ இந்த சென்டென்ஸ் அங்க கொஞ்சம் நம்ம லெந்தாக்கி சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம் நான் ஏன் போக வேண்டும் விளங்குதா உங்களுக்கு அவள் ஏன் சாப்பிட வேண்டும் அவள் ஏன் வாங்க வேண்டும் நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் இப்படியான வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம் ஓகே அப்ப அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்வோம் பிள்ளைகள் முதலாவது why போடுவீங்க என்ன ரெண்டாவது should போடுவீங்க why என்ன ஏன் should என்ன வேண்டும் முதலாவது why போடுவீங்க ரெண்டாவது should போடுவீங்க மூணாவது என்ன போடுவீங்க சப்ஜெக்ட் வெரி குட் நாலாவது என்ன போடுவீங்க verb பண்ண போடுவீங்க கிளியரா இது சிம்பிளா பாடம் வச்சிடுங்க முதலாவது why ரெண்டாவது should மூணாவது சப்ஜெக்ட் நாலாவது verb ஈஸியா புள்ளியே ஓகே இப்போ பாப்போம் பாருங்க ஒவ்வொன்று கேக்குறேன் பாருங்க நான் ஏன் போகணும் என்ன நான் ஏன் போக வேண்டும் அந்த சென்டென்ஸ் நான் லெந்தா எழுதல கொஞ்சம் நான் ஏன் போகணும் அல்லது நான் ஏன் போக வேண்டும் எப்படி சொல்லணும் why should I go பாத்தீங்க இந்த verb வந்துக்கிற சாதாரண verb பயன்படுத்திக்கிற நம்ம பாத்தீங்களா அப்ப why should I go நான் ஏன் போக வேண்டும் நான் ஏன் ஆங்கிலம் கற்கணும் இதை நம்ம எப்படி நம்ம பாஷை சொல்ல நான் ஏன் ஆங்கிலம் கற்க வேண்டும் நம்ம பாஷையில் அப்படித்தானே சொல்லணுமே நான் ஏன் ஆங்கிலம் கற்க வேண்டும் அப்போ why should I learn பாருங்க verb வந்துக்கிறாரு இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் அங்க நீங்க விரும்பினா போறீங்க why should I learn English நான் ஏன் ஆங்கிலம் கற்க வேண்டும் இப்போ நீங்க சொல்லுங்க அப்போ நான் ஏன் சோறு சாப்பிட வேண்டும் நான் ஏன் சோறு சாப்பிட வேண்டும் எப்படி சொல்ற இப்ப பாப்போம் நான் ஏன் சோறு சாப்பிட வேண்டும் எப்படி சொல்றேன் why ரெண்டாவது வரணும் should why should I eat why should I eat நான் ஏன் சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிட போறீங்க சோறு why should I eat rice நான் ஏன் சோறு சாப்பிட வேண்டும் விளங்குதா பிள்ளையே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட நான் ஏன் பரீட்சை எழுத வேண்டும் சொல்லுங்க பாப்பா எப்படி எக்ஸலென்ட் எப்படி சொல்ல நான் ஏன் பரீட்சை எழுத வேண்டும் அப்ப why should I என்ன why should I write நான் ஏன் எழுத வேண்டும் என்ன எழுத போறீங்க எக்ஸாம் எழுத போறீங்க why should I write exam நான் ஏன் பரீட்சை எழுத வேண்டும் கிளியரா பிள்ளைகள் இப்ப அடுத்து கேக்குறேன் என்னுடைய நண்பன் ஏன் டிவி பார்க்க வேண்டும் என்னுடைய நண்பன் ஏன் டிவி பார்க்க வேண்டும் முதலாவது எழுதுவேன் why should என்ன ஐ சப்ஜெக்ட் என்ன போடுவேன் என்னுடைய நண்பன் என்ன my friend அப்ப why should my friend watch TV why should my friend watch TV ஏன் என்னுடைய நண்பன் டிவி பார்க்க வேண்டும் என்னுடைய இப்ப கேக்குறேன் பாருங்க அவள் ஏன் வாங்க வேண்டும் அவள் ஏன் அந்த பேனையை வாங்க வேண்டும் கேள்வி நடக்கலுங்க அவள் ஏன் அந்த பேனையை வாங்க வேண்டும் எப்படி சொல்ற why should she ஏன் அவள் தான பிள்ளையே முதல்ல why போடுறீங்க should சப்ஜெக்ட் பண்ணுங்க why should she buy அவள் ஏன் வாங்க வேண்டும் என்னத்தை வாங்கணும் ஐயா why should she buy the pen என்ன பிள்ளையே அந்த பேனை the phone and the phone the marker and the marker the chair and the கதிரை அதே மாதிரி the pen and the pen அப்ப why should she buy the pen அந்த பேனை ஏன் வாங்க வேண்டும்
இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக இது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க முதல்ல என்ன போடணும்? y போடணும். அதை தொடர்ந்து என்ன முடியும்? should. அதை தொடர்ந்து சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு. அடுத்தது வந்து என்ன? verb 1. verb நம்ம சாதாரணமா பயன்படுத்துற verb. அதில் தான் verb சொல்றது. இப்போ நீ ஏன் ஓட வேண்டும்? எப்படி கேட்குற? இது உங்களுக்கான ஹோம்வொர்க். நீ ஏன் ஓட வேண்டும்? ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய வாப்பா ஏன் உழைக்க வேண்டும்? என்னுடைய வாப்பா ஏன் உழைக்க வேண்டும்? மூணாவது, என்னுடைய பிள்ளை ஏன் விளையாட வேண்டும்? விளங்கிடா பிள்ளைகள்? இந்த 3 கேள்விக்குமான ஆன்சர் எழுதி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறாக்கள் கட்டாயம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கட்டாயம் தேவைப்புள்ளே. இன்றைக்கு நம்ம லட்சக்கணக்கு சம்பாதிக்கணும் என்ற ஆசை இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் இங்கிலீஷை படிச்சு கொடுங்க. இங்கிலீஷ் உங்களோட லைஃப் லாங் லாங்குவேஜ் இருக்கும். உங்களோட வாழ்க்கை முழுவதும் இதுவர் உதவி செய்வார். இவர் தெரியலண்டா நவீன உலகத்தில் நம்ம இருந்து வேலையில பிள்ளையர் கட்டாயம் ஆங்கிலத்தை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க. ஆங்கிலம் நம்மளோட உயிர் நாடி. ஆகவே இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகே, உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான், உங்கள் முர்ஷாத். ஓகே, பாய்.